ஒரு பிரம்மாண்டமான ஃபேக்ட்ரி. அங்கே இருந்த மெஷின் சட்டுன்னு நின்று போயிடுது. பல கோடி ரூபாய் நஷ்டம். டாப் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. மிஷின் ஓடுமா ஓடாதான்னு அந்த முதலாளிக்கு ஒரே பயம். அப்போது ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்கிற ஒரு முதியவர் வந்து, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாரும் இவரை பார்க்குறாங்க. என்னடா இது, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கே எதுவும் தெரியல, இந்த மிஷினில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் இன்ஜினியரிங் எல்லாம் எதுவும் படிக்கலை, ஆனால் அந்த மிஷினை பற்றின 30 வருஷமான அனுபவம் அவருக்கு இருக்குது. அவர் அந்த மிஷினை சுற்றி பார்க்குறாரு. அவர்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை. கவனமாக அந்த மிஷினை சுற்றி பார்த்துட்டு, அந்த மிஷினோட ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு சின்ன சுத்தியலை வச்சு ஒரு தட்டு தட்டுறாரு. அவ்வளவுதான், அந்த மிஷின் உடனே ஓட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது, இவர் எதுவுமே பண்ணலை, ஒரு சுத்தியலை வச்சு சின்ன தட்டு தட்டுனாரு, உடனே ஓடிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக முழிக்கிறாங்க. முதலாளிக்கு ஒரே சந்தோஷமாயிருச்சு. சரி, என்ன பண்ணால் என்ன, நமக்கு மிஷின் ஓடிடுச்சுல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு சொல்லி முதலாளி கேட்குறாரு. அதுக்கு அந்த வயசானவர் சொல்கிறாரு, 10,000 ரூபாய் அப்படின்னு. உடனே முதலாளிக்கு என்னடா அது 10,000 கேட்குறாரு அப்படின்னு ஷாக்கு. நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெரியவர் அந்த பில்லில் எழுதுகிறாரு, சுத்தியிலால் தட்டினதுக்கு 1 ரூபா, ஆனால் நான் எந்த இடத்துல தட்டுனேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்கு 9,999 ரூபா அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு.